நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது தமிழ் செய்திகள் 24 முதல் 7 வரை. இன்றைய முக்கிய செய்திகள். காசா இனப்படுகொலைக்கு எதிராக 2 மில்லியனுக்கும் அதிகமான இத்தாலியர்கள் போராட்டம், வரலாறு காணாத எண்ணிக்கை. ட்ரம்பின் காசா திட்டத்திற்கு ஹமாஸ் பதிலளித்தார். ட்ரம்பின் அமைதி எதிர்ப்பு திட்டத்திற்கு ஹமாஸின் புத்திசாலித்தனமான பதில். இனி விரிவான செய்திகள். வரலாற்று சிறப்புமிக்க காசா இனப்படுகொலைக்கு எதிராக 2 மில்லியனுக்கும் அதிகமான இத்தாலியர்கள் போராட்டம். இத்தாலியை வடக்கிலிருந்து தெற்காக நிறுத்திய ஒரு போராட்ட நாள். வெள்ளிக்கிழமை இஸ்ரேலால் குளோபல் சுமுட் புளோட்டிலா பணி சட்டவிரோதமாக முற்றுகையிடப்பட்டதைத் தொடர்ந்து யுஎஸ்பி, சிஜிஐஎல், சிஜிபி மற்றும் எஸ்ஜிபி தொழிற்சங்கங்கள் ஒரு பொது வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தன. இது போக்குவரத்து, பள்ளிகள், சுகாதாரம் மற்றும் ஏராளமான பொது மற்றும் தனியார் துறைகளை முடக்கியது. சிஜிஐஎல் படி இத்தாலி முழுவதும் 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்றனர். ரோமில் வடக்கிலிருந்து தெற்காக நாடு முழுவதும் பேரணிகள் நடந்தன. மிலனில் உள்ள இ24 வரை சுமார் 3,000,000 மக்கள் டான்ஜென்சியலை வெள்ளத்தில் மூழ்கடித்தனர். லட்சம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இருந்தனர். ஜெனோவாவில் 50,000 பேர் ரயில் பாதைகளை ஆக்கிரமித்து பெல்லா சியாவோ என்ற கட்சிப் பாடலை பாடினர். பாரியில் 20,000 பேர் ரயில் நிலையத்தில் திடீர் மறியலில் ஈடுபட்டு வரலாற்றை மாற்றுவோம் என்று முழக்கமிட்டனர். ட்ரம்பின் காசா திட்டத்திற்கு ஹமாஸ் பதில். காசா பகுதியில் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அவர் பிராந்தியத்தில் அமைதி என்று விவரித்ததை அடைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் திட்டம் குறித்து பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸ் மத்தியஸ்தர்களுக்கு தனது பதிலை சமர்ப்பித்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை நிறுத்த வேண்டும் என்ற தனது விருப்பத்தால் உந்தப்பட்டு இந்த திட்டத்தில் ஒரு பொறுப்பான நிலைப்பாட்டை எட்டுவதற்கு விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டதாக ஹமாஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ட்ரம்பின் திட்டத்திற்கு இணங்க உயிருள்ள மற்றும் இறந்த அனைத்து கைதிகளையும் விடுவிக்க இயக்கம் தயாராக இருப்பதாகவும், விவரங்களை விவாதிக்க மத்தியஸ்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உடனடி விருப்பத்தை வெளிப்படுத்தியதாகவும் அந்த குழு மீண்டும் கூறியது. அரபு மற்றும் இஸ்லாமிய ஆதரவுடன் தேசிய ஒருமித்த கருத்து அடிப்படையில் சுதந்திரமானவர்களைக் கொண்ட பாலஸ்தீன அமைப்பிடம் காசா பகுதியின் நிர்வாகத்தை ஒப்படைப்பதையும் குழு மீண்டும் வலியுறுத்தியது. ட்ரம்பின் அமைதி எதிர்ப்பு திட்டத்திற்கு ஹமாஸ் புத்திசாலித்தனமான பதில். பாலஸ்தீன மக்களின் நலன்களுடன் ஒத்துப்போகும் மற்றும் நடந்து வரும் அழிப்புப் போரை முடிவுக்கு கொண்டு வருவதை உறுதி செய்யும் ஒரு உடன்பாட்டை எட்டுவதை நோக்கமாக கொண்ட விரிவான விவாதங்களின் விளைவாக இந்த பதில் கிடைத்ததாக அவர்கள் விளக்கினர். அனைத்து தரப்பினரும் முன்னேற தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பிரிவுகள் அழைப்பு விடுத்தன. எதிர்ப்பு இயக்கங்கள் கூறிய சுதந்திரம் மற்றும் ஆக்கிரமிப்பு முடிவுக்கு அவர்களின் தேசிய அபிலாஷைகளை நிறைவேற்றும் விளைவுகளால் அவர்களின் மீள்தன்மை மற்றும் வீரம் முடிசூட்டப்படுவதற்கு நமது மக்கள் தகுதியானவர்கள். பாலஸ்தீன அதிகார சபை உடனடியாக அதன் கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டியதன் அவசியத்தை அவர்கள் வலியுறுத்தினர். இதில் ஒரு தேசிய கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசரத் தேவையும் அடங்கும். அமெரிக்காவின் சலுகைக்கு பதிலளிக்கும் விதமாக கைதிகள் பரிமாற்றத்திற்கான பொருத்தமான கள நிலைமைகளின் கீழ் உயிருடன் உள்ள மற்றும் இறந்த அனைத்து இஸ்ரேலிய கைதிகளையும் விடுவிக்க ஹமாஸ் தனது ஒப்பந்தத்தை அறிவித்தது. இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகிறது.